correlation does not imply caution. என்ன எடுத்தோடனே சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேணாம். வெல்கம் டு லேர்ன் வித் மீ. ஸோ இந்த கோரிலேஷன் டஸ் நாட் இம்ப்ளை காஷன் அப்படிங்கிறது எழுதி உங்களுக்கு என்ன நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கோரிலேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக எக்ஸாம்பிள், ஸோ அதை எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது, என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பார்த்தோம். பட் காஷன் அப்படிங்கிற அந்த வேர்டை நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அது என்னங்கிறத இப்போ நான் வந்து ஒரு விக்கிபீடியாவில் எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ எடுத்துக்கலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். ஃபன்னியாக தான் இருக்கும், பட் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். சரி, ஸ்லீப்பிங் வித் ஒன் ஷூஸ் இஸ் ஆன் ஸ்ட்ராங்லி கோரிலேட்டட் வித் வேக்கிங் அப் வித் ஹெட்ஏக் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரு காலோட ஷூவில் போய் படுக்கிறதும் அவருக்கு தலைவலி வர்றதும் கோரிலேட்டட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு கால் போட்டு ஷூ போட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா அதுதான் ஹெட்ஏக்கை உருவாக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. ஸோ இது இங்கே நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நினைக்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் நைட்டு ஏங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது, பிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது. இந்த ஏ ஈவெண்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு காலில் ஒரு ஷூ போட்டு படுக்கிறாரு. ஸோ இங்கே மாலையில் காலையில் எந்திக்கும் போது ஹெட்ஏக் இருக்குது அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே கோரிலேட்டட்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏங்கிறத ஒன்று தான் பியை காஸ் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு கால் போட்டு ஷூ போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைவலி வந்துடும் நம்மளால் சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. மேபி என்ன ஒரு யூஸ் கேஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஒரு காலில் நைட் யார் ஷூ போட்டு தூங்குவா? நைட்டில் ஏதாவது சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு போதை ஆகிட்டு ஒரு மட்டையாகிட்டு இருந்தாருன்னா ஆப்வியஸ்லி அவர் என்ன போட்டிருக்கான்னு கூட தெரியாமல் தானே தூங்குவார். ஸோ அப்படி ஒரு கேஸ் இருக்கலாம். இல்லைனா பயங்கரமாக ஒர்க் நைட் இருந்திருக்கலாம். இருந்துட்டு அவர் அப்படியே அந்த டயர்டில் அப்படியே பெட்டில் ஷூவை கூட கழட்டாமல் படுத்துருக்கலாம். ஆப்வியஸ்லி நைட்டில் ஒர்க் இருந்ததுன்னா மார்னிங் தலைவலிக்க தான் செய்யும். ஸோ இதுவும் 2 கேஸாக எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரு ஷூ போட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது ஹெட்ஏக்கை உருவாகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் கோரிலேஷன் காஷனை நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது அப்படிங்கிறது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆக்சுவலி சொல்லிகிட்டே போகலாம். சம்மந்தமே இல்லாமல் கோரிலேட்டடாக இருக்கிறத ஒரு இதை இன்னொருத்த காஸ் பண்ணாது அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் என்ன ஆக்சுவலி சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாமே காஷேஷன் மாடல் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ என்ன டாபிக்னா இப்போ எப்படி நம்ம கோரிலேஷன் மாடல்ஸ்லாம் பார்க்குறோம், ஸோ அதே மாதிரி தனியாகவே ஒரு டாபிக் இந்த காஷன் மாடல்ஸ் பற்றிலாம் ஒரு அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நிறையா ஆர்டிகல்ஸ். ஸோ நீங்கள் போய் பாருங்களேன், காஷேஷன் மாடல் ஏதாவது ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாடல் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கிறதானே. இப்போ நம்ம கோரிலேஷன் நம்ம எதுக்கு பண்ணோம், அதுக்குள்ளே இருக்கிற ஹிடன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த காஷேஷன் மாடலுக்கும் ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த ஏங்கிற ஈவெண்ட்டு தான் பிஏ காஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். ஸோ என் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ காஷேஷன் மாடலுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஈவெண்ட் எடுத்துக்கலாமே. என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஓகே, மண் வாசம் வருது அப்படின்னா அடுத்து மழை கூடையே வரும் அப்படின்னு. இது உண்மை தானே? ஆப்வியஸ்லி மழை ரெண்டுமே கோரிலேட்டடாக இருந்தாலும் இப்போ மண் வாசம் வந்துச்சு அப்படின்னா மழை கன்ஃபார்மாக வந்துடும். மொரலஸ் ஒரு மேபி ஒரு 10% வராமல் போகலாம், பட் அட் த மோஸ்ட் கன்ஃபார்மாக வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இந்த ஈவெண்ட் காஸ் பண்ணுறதுக்கு இதுதான், இதை தான் காஷேஷன் மாடல்னு சொல்லுவாங்க. இது ஒரு தனியான ஒரு டெப்த்தான டாபிக். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு தெரிய தேவையில்லை. இருந்தாலும் இந்த கோரிலேஷனையும் காஷனையும் நீங்கள் குழப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த டாப்பிக்கை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சரி, இப்போ காஷன் பற்றி ஒன்று லைட்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இந்த கோரிலேஷன் நம்ம சொன்னோமே, நான் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுனேன் பாருங்கள். சரி, நான் கோரிலேஷன் மட்டும் நம்ம சிஆர்னு வச்சுப்போம். ஸோ இந்த கோரிலேஷனை நம்ம நிறைய இடத்துல நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இதோட அப்ளிகேஷனை எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல. எல்லாத்துக்கும் நான் ஆப்வியஸ்லி சொல்லும் போது கன்ஃபார்மாக அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களை எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் வருவேன். அந்த வகையில் பார்க்கும்போது எப்படி கோரிலேஷன் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டால் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, சுகர் டேப்லெட் இருக்குது. ஓகே, சுகர் டேப்லெட் இருக்குது.
அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு சுகர், அவங்களோட சுகர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒருத்தவங்க வந்து சுகர் டேப்லெட்டை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்களோட சுகரோட இது வந்து குறைஞ்சிட்டே வருது. உடம்புல சுகர் இருக்கும்ல, அது குறைஞ்சிட்டே வருது. ஆப்வியஸ்லி கரெக்டு தானே, இது ரெண்டுமே கோரிலேட்டட் நம்ம பண்ணலாம்ல. ஏன்னா ஒருத்தவங்க கன்ஃபார்மாக சுகர் மாத்திரையை எடுத்துக்கிட்டே வராங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு சுகர் கம்மியாக இருக்கும். கம்மியாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இருக்காதுல்ல. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லலாம் இந்த கோரிலேஷன் வந்து ரொம்ப 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 ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து ஏதாவது ஒன்று வந்து கோரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட ஆஃப்டர் இன்னொரு ஒரு பேராமீட்டர் இருக்குல்ல, இன்னொரு ரேண்டம் வேரியபிள் இருக்கா. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இது வந்து தான் இதை காசு ஆகுது அப்படிங்கிறத இது வந்து தான் நானே தெரியாமல் சொல்கிறேன், காசுன்னு சொல்லக்கூடாது, கோரிலேட்டட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து 2 கோரிலேஷன் ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ இந்த பேராமீட்டரை வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டிசீஸுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏ மெடிசன், பி மெடிசன், சி மெடிசன். ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஓகே இது வந்து கொடுக்க போய் இதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் கம்மியாக வருது அப்படிங்கிற ஒரு கோரிலேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாத்திரை நிறையா சாப்பிட்றதுனால அவங்களோட இது குறையுது அப்படிங்கிறது. இந்த மாதிரி இடத்துல இந்த மெடிக்கல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது இடத்துல வந்து இந்த கோரிலேஷன் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறையா இந்த ஆன்லைன்ஸ்லாம் இருக்குல்ல, ஆன்லைனில் கூட இந்த கோரிலேஷன் நிறைய யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சேனலில் நான் வந்து கடைசி தான் நான் சொல்லுவேன் நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லோரும் அதை ஸ்கிப் பண்ணிடுவீங்க, பார்ப்பீங்க என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் நான் என்ன நினைப்பேன்னா கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா அவங்க பண்ண போகிறாங்க, திரும்ப அடுத்து வரணுன்னா அந்த கண்டென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினப்பேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ் வந்து அது ஃபெயில் ஆகிடும். கரெக்டுங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் பார்க்க வர்றீங்க, பார்த்துட்டு உங்களுக்கு கண்டென்ட் வந்து பிடிச்சக்கப்புறம் ஓகே இது முடிஞ்சிச்சு, அடுத்து வேணும்னா வருவீங்க. அந்த சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணிடுங்க. ஓகே, இருந்தாலும் அடுத்து வந்து யாரும் பண்ண மாட்டோம் ஒரு இடத்துல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோக்கு இடையிலே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அவங்களோட வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு வந்து அவங்க சொன்னோடனே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்க போகிறோம். எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் வந்து வீடியோவில் சப்ஸ்கிரைபுங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா எத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 இதையும் எடுத்து பார்க்கும் போது வீடியோவில் சொல்லும் போது இது 2க்கும் கோரிலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால மெஜாரிட்டியாகவே பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டாட்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறதுனால கன்ஃபார்மாக நம்ம வீடியோஸ்க்கு நடுவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்டாட்ஸை வச்சு தான் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் வித் கிவன் எஸ்டிமேஷனோட. நம்ம எந்த பேராமீட்டரை வச்சு என்ன ஒரு ஃபிசிக்கல் டேர்மில் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த வச்சு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, அது நடக்கும் நடக்காதது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இருந்தாலும் நம்மளால் இப்போது ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு வேணும்ல. நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு வந்து இதான்ப்பா இன்றைக்கி டெஸ்ட்டோட கொஷின் பேப்பரு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லோரும் நம்பணும்ல. நீங்கள் ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தது நாளைக்கு வருதுங்கிறத எப்படி நம்புவாங்க? அவங்கள நம்ப வைக்கவே முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ மேபி நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்துருக்கலாம், அது மூலமாக நீங்கள் வந்து இதாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் யாருக்கும் நம்பிக்கை வராது. எப்போ நம்பிக்கை வரும்? மறுநாள் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்பிக்கை வந்துடும். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் ப்ராபபிலிட்டிலையும். ஸோ நிறையா நம்மளால் ஃபேக்ட்ஸை வச்சுட்டு நிறையா இருக்கிற ஃபிசிக்கல் டேர்ம்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால் நிறையா சர்டனிட்டியை வந்து உருவாக்க முடியும். அந்த சர்டனிட்டி தான் வந்து நம்மளுக்கு மிஷின் லேர்னிங்கில் வந்து ரொம்ப பயங்கரமாக யூஸ் ஆகும். ஏன்னா எல்லாமே ப்ரிடிக்ஷன் தானே. மிஷின் லேர்னிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு ஏற்கனவே நிறையா ஒரு இதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம், அதை வச்சு ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் அப்படி தானே. இந்த ப்ரிடிக்டபிலிட்டி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் இந்த இதில் நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த கோரிலேஷன் எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்மளோட ஸ்டாட்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில். அதுக்கப்புறம் இந்த கோரிலேஷனையும் காஷனையும் குழப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பற்றின இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன்ஸ் அந்த காஷனில் ஏதாவது நீங்கள் பார்த்து கேட்டிருந்தீங்கன்னா, அது போக நான் சொன்னது வந்து காஷன் வந்து சும்மா ஒரு ஜென்ரல் டேர்மாக தான் சொன்னேன். ஸோ காஷனே வந்து ரொம்ப இன் டீட்டெயிலாக இருக்குது. ஓகேங்களா? அந்த விக்கிபீடியாவில் நான் காமிச்சேன்ல, அதுவே வந்து ஒரு தேர்ட் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண எப்படி அது மாதிரி நிறைய இருக்குது.
ஸோ நீங்களாம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை போய் பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக வித்தியாசமான ஒரு கோரிலேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஆப்வியஸ்லி அதை நான் பார்க்குறேன். தெரியலனா அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ், பாய். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.